எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டில் அந்த டாப் டு பாட்டம் ஊழலுங்க. வந்த உடனே அந்த மின்வாரிய தலைவரை நீங்கள் மாற்ற வேண்டாமா? ஃபோர்மேனையா மாற்றிட்டு இருப்பீங்க? மின்சாரத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் அவர்கள் போய் ஆய்வு செய்துட்டு லைன்மேன் எல்லாம் 4-5 பேரை சஸ்பெண்ட் பண்ணார். அப்புறம் அவங்க லைனை பிடிங்கி விட்டு திருப்பி ரீஇன்ஸ்டேட் பண்ணுறாரு. கீழே இருக்கிற அந்த 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 ஏழை தொழிலாளிகளாக ஊழலில் ஈடுபட்டவர்கள் இன்னும் பல பேர் உங்களில் இஎம்ஐ கட்டிட்டு இருப்பீங்க. அந்த டிவி ஃப்ரிட்ஜுக்கெலாம் இஎம்ஐ கட்டிட்டு இருப்பீங்க இல்லைங்களா? இப்படி கரண்ட் போயிட்டு வந்துச்சுன்னா என்னங்க ஆகும்? அந்த பொருள் வாங்க முடியுமா திருப்பி? கேட்டால் மின் தேவை அதிகமாக இருக்கிறது, மின் பகிர்மானத்தில் சிக்கல், விநியோகத்தில் சிக்கல் இல்லைன்ட்டு ஒரு புதிய விளக்கத்தை ராதாகிருஷ்ணன் கொடுக்குறார். உங்களுக்கு மே முதல் வாரத்தில் கத்திரி வெயிலில் இந்த ஷார்ட்டேஜ் நடந்துச்சுன்னா நான் புரிஞ்சுக்கிறேன், வெயில் பீக்கில் இருக்குன்ட்டு. ஆல்மோஸ்ட் சம்மர் முடிஞ்சிருச்சு, கேரளாவில் பருவமழை தொடங்கி விட்டது. அந்த பீக் சம்மரில் இருந்ததை விட அதிகமான மின்வெட்டு இப்போது இருக்கிறதா? எப்படிங்க வருது? அதிகாரிகள் இன்னும் திமுக கைவசம் தான் இருக்கிறாங்கன்றதை சொல்றீங்க. திமுக அதிகாரிகளை ஏன் இந்த அரசு தேர்ந்தெடுத்து முக்கிய பதவிகளுக்கு நியமிக்கிறது என்பதுதான் நான் இந்த அரசை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி. திமுக அரசுக்கு நெருக்கமான அதிகாரிகள், ஊழல் செய்ய துணை போன அதிகாரிகளை தானேங்க திமுக அரசு தேர்ந்தெடுத்து நியமிக்கும். அதே அதிகாரிகளை முக்கிய பதவிகளுக்கு நீங்கள் நியமிக்கிறீர்கள் அல்லது அந்த அதிகாரிகளை தொடர விடுகிறீர்கள் என்றால் திமுக ஆட்சி தொடர வேண்டும் என்று இந்த முதல்வர் விரும்புகிறாரா, தாவேக விரும்புகிறதான்றதான் நான் உங்களுக்கு முன்னாடி கேள்வியாக வைக்க விரும்புகிறேன்.